எதுக்கு அழுவுறீங்க? அவர் சொல்லிட்டார்ல, அவர் சொன்னா மாறாது. உங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவனுக்கு 21 தெய்வங்களும் அங்கே 61 வண்டிகளும் அத்தனைக்கு இந்த ஆபத்து ஆறு என்ற 18ஆம் வழி எடுப்பேன். எப்படி தன் குழந்தை ஆபரேஷன் பண்ணப்போ நான் பார்த்துட்டு உயிர் சேலை எதுவும் வராது. உண்மையா? அப்படி உயிர் சேலை வரான்னு சொல்லி தன் குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே ஒரு அழுவாச்சு. உண்மையா? பையனுக்கு ஏதாவது தொந்தரவு ஆயிருமா, ஏதாவது சிக்கல் வருமா, தன் பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோமோ வரமாட்டோமோ அப்படின்னு மனக்குழப்பத்தில் மன தெளிவு இல்லாமல் வந்துருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க யாருமா நீங்க மட்டும் இப்படி வரீங்களா? எதுக்கு அழுவுறீங்க? அவர் சொல்லிட்டார்ல, அவர் சொன்னா மாறாது. உங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா அவர் காப்பாற்றி கொடுப்பாரு. சொன்னாரா? அப்படி அதே சொல்ல அப்படி முன்னேச்சா குழந்தை நல்லா இருக்கிறானா? அப்படி கட்டுமலை சுத்தி பார்க்கும்போது நம்மளோட ஒரு இடம் ஒன்று விற்கணும். இப்ப இடத்துக்கு நான் அன்னைக்கு ஒருத்துக்கு வந்துட்டு போறேன்னு சொன்னேன். அதே போல நான் வரதுக்கு முன்னாடி போன்ல கேட்டாங்க. நான் வந்துட்டு போன பிறகு எத்தனை பேர் இருக்குது? 3 பேர் இருக்காங்களா? அதில் 3 பேருமே அமாவாசை முடிஞ்சு ஒருத்தர் பேசினாங்க, ஒருத்தர் போன வாரம் பேசினாங்க, 2ஆம் பேசினாங்க. ஆனால் இன்னும் பேச்சுவார்த்தைக்கு வரல. அப்படி பேச்சுவார்த்தை வந்து 2850 நிலையிடும். எவ்வளவு? ஆமாம், 3500 ரூபாய்க்கு போகுது, 3300 போகுது. ஒரு ரவுண்டாக 3 ரூபா வந்தால் பரவாயில்ல. நானும் பார்த்தேன். ஒரு 2900 பார்த்தேன். அதில் பக்கத்தில் ஒருத்தர் இல்லைங்க, இப்போ அவ்வளோ ஒன்றும் வேலையெல்லாம் வீடுலாம் இப்போ தான் ஒன்று ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா 2800 முடிச்சு கொடுத்தாங்க. அப்படி தொழில் செய்யறதுன்னு போய் பார்த்தேன். என்னப்பா தொழில் வந்து கடை நீயே திரும்ப வைக்கிறியா இல்லை வைக்கலையா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. நீ வாக்கில் போகிற, நீ வாக்கில் வர, நானும் நீ வரும்னு பார்க்குற, வர மாட்டேங்கிற. கேட்டாங்களா? கேட்டாங்க. இப்போ தொழில் அதே இடத்துல ஒரு வருஷத்துக்கு வச்சு கொடுத்தா போதும், ஒரு 2 ஆண்டு வைக்கிட்டான். ஒரு ஆண்டு வச்சு தொழில் நல்லா முன்னாடி வச்சு கொடுத்தா போதுமா, இல்லை 2 ஆண்டு தொழிலை வச்சு வருமானம் போய் கொடுத்து வியாபாரம் பண்ணி முடிச்சு கொடுத்தா போதுமா? 2 ஆண்டுக்கு அந்த இடத்த நீ கேட்குற வடைக்கு முடிச்சு கொடுத்துறேன். ரெஸ்டாக இல்லாமல் வருமானம் போய் கொடுத்துறேன். கடனை கட்டி வழி வச்சு விட்டுறேன். சில பிரச்சனைகள் அதையும் சரி கொடுத்துறேன். பெரிய வயலுக்கு தொந்தரவு பண்ணி கொடுத்துறேன். தன் குடும்பத்திலே சில சந்தேகம், சில சிக்கலாகிட்டு இருக்குது. அந்த சந்தேகத்தை நீ கொடுத்துறேன். கடனையும் அடைச்சு கொடுத்துறேன். வேற என்ன வேணும்? கருமசாமி கவர்மெண்ட் முடியாது பாரு, உத்தரவு இல்லை. ஏன் அப்படி உத்தரவு இல்லைன்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் அதனுடைய பிசினஸ் சம்மந்தப்பட்டது இல்லையா? எங்கள்கிட்ட இல்லைங்க, இருந்தாலும் மற்ற ஹாஸ்பிட்டல் நாங்கள் விசாரிச்சு வரும் உங்களுக்கு சொல்கிறோன்னு இருக்கணும். என்ன சொன்னாங்க? அதான சொன்னாங்க. நான் போய் கேட்டேன், ஏன் இந்த பயணம் செய்யலன்னு கேட்டேன். அப்போ ஒரே வார்த்தை, எங்களுடைய நிர்வாகத்தில் என்னுடைய பிசினஸ் சம்மந்தப்பட்ட பொருள் எதுவும் இல்லை. நாங்கள் சென்னையில் ஃபோன் பண்ணி கேட்குறோம், இல்லைன்னா சேலத்தில் கேட்டு பாடு உங்களுக்கு சொல்கிறோம், பக்கமாக முடிஞ்சது பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க? அதே தான் சொன்னாங்களா? அப்படி நான் போய் பார்க்கும்போது கவர்மெண்ட் இதெல்லாம் அந்த இது இல்லைப்பா, தனியார் தான் இருக்குது. அப்படி தனியார் இதில் இருந்தாலும் காப்பீடு மற்ற இதில் வந்து செலவு கம்மியாக பண்ணி கொடுத்துறேன். சரியா? அதையும் நிலை வட்டி கொடுத்துட்றேன். வருமானத்தையும் வழி வெட்டி கொடுத்துறேன். வேற என்ன வேணும்? வா, நல்லா பேசிட்டு வாய் காது வரைக்கும் வாங்கிடணும். என்ன வேணும் விளக்கம்? வியாழக்கிழமை டு இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை அட்வான்ஸ் செய்யலாம். இடத்துக்கு வியாழக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் போய் ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிக்கொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.